அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட உதவியை கொண்டு நாங்கள் சூரா நபாட சுருக்கமான தஃப்சீர் பார்த்து கொண்டிருக்கிறோம். அம்ம யத்தசாலூன பார்த்தோம். அதில் அர்த்தம், சிம்பிள் அர்த்தம் வந்து எதை பற்றி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. இதுதான் சிம்பிளான அர்த்தம். அதில் வந்து என்ற ஒரு வார்த்தை வந்துச்சு. நான் சொன்னேன் அது பத்தின்றது அதில் தான் வருதுண்டு. அதே வார்த்தை திருப்ப இது 2வது ஆயத்தில் வந்துக்குது. அனின் நபைல் அதீம். அப்போ என்றது பத்தி, அது தலைக்கு வந்துச்சுன்னா அது லேஸ், அது திருப்ப வரப்போக உங்களுக்கு தெரியும். அது என்று சொன்னால் அது பத்தி என்ற அர்த்தம் தான் வரும் என்று. அப்போ என்னத்தை பற்றி? நபைல் அலீம். நபா அலீம். நபா என்று சொல்கிறது வந்து இப்போ செய்தியை நினைவச்சுவோம். அது நாங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம். அலீம் என்றது மகத்தான செய்தியை பற்றி அவங்க ஒருத்தருக்கொத்தர் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. என்னத்தை பற்றி? மகத்தான செய்தியை பற்றி. இப்போ இன்றைக்கு வந்து இதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இது மகத்தான செய்தி என்ன? இது அனின் நபைல் அலீம் என்ற நியூஸ் என்ன? இது வந்து என்ன என்று சொன்னால் இது முக்கியமான விஷயம். இது வந்து என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் இது இப்போ அதை வந்து தஃப்சீர் உலமாக்கள் சொல்கிறாங்க. மெயினாகவே வந்து இது அனின் நபைல் அது முக்கியமான இது மகத்தான செய்தி என்னென்றா கியாமத் நாள் தான் குறிக்குது. ஸோ அதை செய்தி அதை நான் டீட்டெயிலாக பார்ப்ப போகிறீங்க. அதுக்கு முந்தைய ஒரு விஷயம் விளங்கணும் என்று சொன்னால் இது வந்து லேசிப்பட்ட விஷயம் இல்லை. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக நான் எங்களோட துன்யாவோட வாழ்க்கையை, மவுத்துடைய லைஃப்பை பற்றி அவங்க பேசி ஈந்தாங்க. சரியா? ஆனால் குர்ஆன் வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக எல்லாரோட வியூவையும் வேறு லெவலுக்கு கொண்டு போகுது. அப்படின்னு சொன்னால் குர்ஆன் என்ன பேசுது? குர்ஆன் சொல்லுது, இதை உங்களோட வாழ்க்கை நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிற மாதிரி பிறக்கக்குள்ள எங்களோட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகலை. உங்களோட வயதுலேருந்து வெளியே வந்த டைம் இல்லை எங்களோட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. எங்களோட வாழ்க்கை எவ்வளோ தூரத்துக்கு பின்னுக்கு போகுதுண்டா, மிச்சம் வருஷ காலம் பின்னுக்கு போகுது. எவ்வளோ தூரத்துக்கு எங்களோட வாழ்க்கை பழசுண்டா, எங்களோட ரூ பழசுண்டா, அது வந்து ஆல்மோஸ்ட் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட அந்த லெவலில் க்ரியேட் பண்ணுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து ஸ்டோரியிலே எங்களோட ரூடே ஸ்டோரியெல்லாம் வருது. நீங்கள் அது அந்த ஆயத்தூளுக்கு போனால் நாங்கள் பார்ப்போம். அப்போ அந்த டைமில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ன்ற ரூவை படைக்கிற டைம்லேயே எங்களோட ரூஹையும் படித்து வச்சுக்குது, ரூக்கள் படித்து வச்சுக்குது. அப்போ ஐனை வச்சு எங்களோட ஸ்டார்ட்டுக்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட டிரெக்டாகவே பேசிக்கிறான். குர்ஆனில் இதுவும் வருது. எப்படி வருது? இதை கருத்துப்பாடு வருது. அலஸ்து பிரப்பிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வியாக கேட்குறான், உங்களோட ரப்பு நான் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரூ எல்லாத்தையும் படைச்சி ஆலமுல் அருவாலை தான் எங்கிட்ட ஸ்டார்ட். இதுதான் குர்ஆன் பேசுது. இப்போ நாங்கள் எல்லாரும் வந்து ரூ எல்லாம் ஈந்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வியை கேட்குற நேரம் நாங்கள் எல்லாரும் யா அல்லாஹ் நீ தான் என் ரப்பு, நான் எஸ் என்று எல்லாரும் சொன்னோம். என்று எல்லாரும் சொன்னோம். இப்போ ஐநேந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஐநேந்து தான் எங்களோட லைஃப், எங்களோட எல்லாரோட வாழ்க்கையும் ஸ்டார்ட் ஆகுது. தென் ஐப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், நாங்கள் எங்களோட பாடி க்ரியேட் ஆகிற நேரம், உம்மோட தாயோட வயிற்றில் க்ரியேட் ஆகிற நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்டா, அந்த ரூஹை எங்களை அந்த டைமில் கிரியேட் பண்ணுற டைமுக்கு டைம் உங்களோட டைம் வந்த பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் சில ஹதீஸ்கள் வந்து இது 4 மாதம் என்று சொல்லி அந்த எப்படி சார் ஒரு சந்தர்ப்பத்தில் தாயோட வயிற்றில் ஈக்க போகல அந்த ரூவை கொண்டாந்து எங்களோட பொடியில் போடுறான். இப்போ எங்களோட ரெண்டாவது ஸ்தலம், ரெண்டாவது தங்கும் இடம் தாயோட வயிற்றாயிக்குது. முதல் ஆலமுல் அருவாலேருந்தும் அதுலேருந்து ஒரு ஏஞ்சல், ஒரு மலக்கு வந்து அப்படியே எங்களை தாயோட வயிற்றில் போடுறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குது? அதுக்கப்புறம் சும்மா சபீல எஸ்ஸர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாயோட வயிற்றுலேருந்து எங்களோட இது உலகத்துக்கு வெளியாக்குறான். அங்கே தான் எங்களோட 3வது வேர்ல்டு வருது. ஓகே, எங்களோட பொடி வந்து க்ரியேட் ஆகுது. ஆனால் எங்களோட ரூஹை எப்பயோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா க்ரியேட் பண்ணிட்டான். சரியா? அதுக்கு பிறகு நாங்கள் அதுக்கப்புறம் துனியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் அதை தேர்ட் ஸ்தலத்தில் தான் இருக்கிறோம். முதல் ஆலமுல் அருவாலேருந்தும் அதுக்கப்புறம் தாயோட வயிற்றுலேருந்தும் அதுக்கப்புறம் இப்போ 3வது ஸ்தலத்தில் இருக்கிறோம், 3வது தங்கும் இடத்துல இருக்கிறோம். இதுதான் எங்கிட்ட உண்மையை சொல்ல போனால் சரியான ஷார்ட் லைஃப். அது மவுத்துக்கு போகிற விலங்கும் இது லைஃப் எவ்வளோ ஷார்ட் என்று சொல்லி. அப்போ இந்த லைஃப்பில் கொஞ்சம் காலம் இருக்கிறோம். நாங்கள் நினைக்கிறோம் இந்த வாழ்க்கை வந்து நிறைய பேர் சொன்னேன் மவுத்தோடு முடிஞ்சேன். நான் நல்லா நினச்சிக்கோங்க, மவுத்து வந்து முடிவில்லை. மவுத்து வந்து ஒரு தங்கும் இடம். அப்படியே இப்போ ஈக்கிற ட்ரான்சிஷன் பாயிண்ட். அப்படின்னா இந்த இடத்துலேருந்து அடுத்த ஸ்தலத்துக்கு, அடுத்த போகிற இடத்துக்கு மாறுற அந்த ட்ரான்சிஷன் பாயிண்ட் தான் மவுத். சரியா? அதுக்கப்புறம் நாங்கள் என்ன நடக்க போகுது? அதுக்கு பிறகு தான் நாங்கள் அடுத்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்புக்கு போக போகிறோம். அடுத்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இடத்துக்கு போக போகிறோம். அதுதான் வேர்ல்ட் ஆஃப் கொஷனிங், கேள்வி கேட்கக்கூடிய இடம்.
அதில் முதலாவது வரப்போ உலகங்கள் அதில் முதலாவது வர்றது தான் எங்களோட கபர். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் வந்து இங்கேருந்து மவுத்து வந்த உடனே அதுக்கப்புறம் இன்ஷால்ல எங்களை எடுத்துக்கொண்டு போயிட்டு கபூரில் வைப்பாங்க. கபூருடைய வாழ்க்கை பர்சக்குடைய வாழ்க்கை இந்த அப்படின்டா கியாமத் நாளுக்கும் இப்போ இருக்கிற டைமுக்கும் இடையில இருக்கிற வாழ்க்கை பர்சக்குடைய கபருடைய வாழ்க்கை எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு பிறகு அதில் கேள்வி கேட்கப்படும், நாங்கள் எல்லாம் செஞ்சது கேட்கப்படும். அதுக்கப்புறம் தான் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அனின்னபைலா லீவ், இந்த மகத்தான செய்தி, மகத்தான பிளேஸ், அந்த வாழ்க்கை வருது. அது வந்து எப்படி என்று சொன்னால் அதில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு என்றால் நாங்கள் செஞ்ச அத்தனை விஷயங்களும் இப்போ நான் பேசுகிறது, நீங்கள் கேட்குறது, இது பயானை கேட்குறது, நாங்கள் ரோட்டில் போகிறது, நாங்கள் ஆஃபீஸ் போனது, நாங்கள் ஒய்ஃபோட இந்த மாதிரி, பிள்ளைகளோட பழகின மாதிரி, நேபர்ஸோட பழகின மாதிரி, உமா அப்பாவோட பழகின மாதிரி, அத்தனை விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அத்தனை விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான் என்று சொன்னால் எல்லாரையும் சூரோதப்படும், எல்லாரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுப்பாட்டுவான். சரியா? சூர் வந்து சில ஆலிங்கள் சொல்கிறாங்க 2 தரக்க ஊதப்படும், 3 தரக்க ஊதப்படும் என்று. அப்போ 2 தரக்க ஊதப்படும் என்ற கருத்தை எடுத்துன்னு சொன்னால், ஒரு தரக்க ஊதப்பட்டால் எல்லாரும் மௌத்தாகிடுவாங்க. ஈக்கிற உசுரோடிக்கிற எல்லாரும் மௌத்தாகிடுவாங்க. அடுத்த தரக்க ஊதப்பட போக்கில் எல்லாரும் எழுப்புவாங்க. இதெல்லாம் நடக்க போகுது. நாங்கள் எல்லாரும் எழுப்பாடப்பட்டு நாங்கள் எல்லாரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னுக்கு எதிராகவும் எங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே போட்டு காட்டப்படும். துன்யாவில் எவ்வளோ காலம் வாழ்ந்தோமோ அத்தனையும் ரெக்கார்ட்ஸ். சரியா? இப்போவே எவ்வளோ இந்த எங்களுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜியை வச்சுக்கொண்டே எப்படிலாம் வீடியோ செய்கிறாங்க, அத்தனை விஷயங்களும் போட்டு காட்டப்படும். எல்லாமே ரெக்கார்ட் ஆகிக்குது. ஒரு கடு அளவு சரி ஒன்றுமே மிஸ் ஆகவில்லை, எல்லாமே ரெக்கார்ட் ஆகிக்குது. அது அத்தனை ரெக்கார்டும் போட்டு காட்டப்படும். அதுக்கு பிறகு அதில் வந்து கேள்வி கேட்கப்படும். ஏன் இப்படி செஞ்சீங்க, ஏன் இதுக்கே இப்படி செஞ்சீங்க, ஏன் இப்படி நல்ல முறையில் நடந்து கொண்டதுக்கு ரிவார்ட் கிடைக்கும், கெட்ட முறையில் நடந்து கொண்டிருந்தால் அதுக்கும் ரிவார்ட் கிடைக்கும். அதுதான் அந்த கூலி கொடுக்குற நாள், கூலி கொடுக்கக்கூடிய நாள். அன்றைக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியில் கன்க்ளூஷனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன வச்சுக்கிறான், சொர்க்கம் நரகம் வச்சுக்கிறான். அதுலேயும் சிலவங்க வந்து நிரந்தரமான, நல்லா பாதுகாக்கணும், நிரந்தரமான நரகத்துக்கு போவாங்க, களிமா இல்லாமல் மௌத்தாகிறவங்க. சிலவங்க வந்து களிமாவோட மௌத்தாவி பாவம் நிறைய செஞ்சு இஸ்திஃபார் பண்ணாமல் அப்படியே மௌத்தாவி, இத்தனை வருஷமோ தெரியும், எத்தனை கோடிக்கணக்கு வருஷம் தெரியும், நரகத்துலேருந்து கஷ்டப்பட்டுட்டு அவங்கள செஞ்ச அந்த ஈமான்ட காரணமாக அந்த கடுகளவு ஈமான் இருந்தாலும் அவங்களையும் எடுத்து சொர்க்கத்தில் போடப்படும். ஆனால் சிலவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாரையும் அதில் சேர்த்து வைக்கணும். அதுதான் டிரெக்டாகவே சொர்க்கம் போய்த்துடுவாங்க. அவங்களுக்கு நரகம் காட்டப்படும், ஆனால் அவங்க போடப்பட மாட்டாது. சுப்ஹானல்லாஹ். எவ்வளோ தூரத்துக்கு என்றால் சில கிதாபில் வந்திக்குது, நரகத்தை கண்டு மனுஷன் நினைப்பானாம் சொர்க்கத்தில் இந்த இன்பத்தை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு ஷுக்ர் செய்வானாம், யா அல்லாஹ் இதை நரகத்துலேருந்து பாதுகாத்தியே, அதுக்கு விட ஷுக்ர் செய்வான். அவர் சொர்க்கத்தில் இருக்கிறது என்றே மறந்துடுமா கொஞ்சம் நேரத்துக்கு நரகத்தை கண்டு. அவ்வளோ பயங்கரமான இடம். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்சம் பேரை டிரெக்டாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்புவோம். அது எல்லாரிலையும் எங்களே சேர்த்து வைக்கணும். அப்போ இது அனின்னபைல் அலியும் என்று மகத்தான செய்தி என்று சொல்ல போகலை. இது அத்தனை விஷயமும் அதுக்குள்ளே அடங்குது. இது தான் இந்த செய்தி, இது கியாமத் நாள் வரப்போகுது என்ற செய்தி சொல்ல போகலை. இது ஜேர்னி, அப்படியே நாங்கள் ஒரு ஜேர்னியில் இருக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசிட்டு வந்திருக்கிறோம் என்ற அந்த ஃபுல் செயினும் குர்ஆன் பேசிக்கொண்டு இது லேசிப்பட்ட விஷயம் இல்லை. ஏண்டா வந்து இது வந்து ஓல்டஸ்ட் கொஷன் ஆஃப் ஃபிலோசபின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு வந்து மனுஷர் வந்து இன்றைக்கு எல்லாரும் தலையை குழப்பி கொண்டு தேண்டி கொண்டு இருக்கிறே, நாங்கள் எங்கேருந்து வந்தோம், நாங்கள் எங்கே போகிறோம், எங்களுக்கு மவுத்துக்கு போகிறோம், என்ன நடக்குது. இன்றைக்கு வந்து எல்லோரும் தலையை பிச்சு கொண்டு இன்றைக்கி எவ்வளோ சயின்டிஸ்ட்மார், எவ்வளோ பெரிய அறிவாளிகளுக்கும் இதில் ஆன்சர் தெரியாமல் தடமாறி கொண்டு இருக்குது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சொல்லுது, இதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு ஆன்சர் தெரியும். நான் ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கியாமத் நாளில் வானத்துக்கு என்ன நடக்கும், பூமிக்கு என்ன நடக்கும், அதுக்கப்புறம் சந்திரனுக்கு என்ன, சூரியனுக்கு என்ன நடக்கும், கடலுக்கு என்ன நடக்கும், சுப்ஹானல்லாஹ் ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது தான் குர்ஆன் பேசிக்கொண்டிருக்குது. சுப்ஹானல்லாஹ். இந்த சூறாலே நாங்கள் பார்ப்போம் இந்த விஷயங்கள். அப்போ முதல்ல நாங்கள் அர்த்தத்தை பார்த்தோம். ரெண்டாவது வந்து நாங்கள் பார்த்தோம் எங்களோட ஜேர்னி. இந்த ஜேர்னின்றது இது அனின்னபைல் அலீமுக்குள்ளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துகிறேன். சரியா? மூணாவது விஷயந்தான் இன்றைக்கு வந்து எத்தனையோ மதங்கள் துனியாவில் இருக்குது, உலகத்தில் இருக்குது. அது அத்தனை மதம் வந்து என்ன ட்ரை பண்ணுதுன்னா மீனிங் ஆஃப் லைஃப், என்ன உங்களோட வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, இதை சொல்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுது.
சிலவங்க சொல்கிறாங்க இப்போ ஒன்றுமே ஆகாது, உங்களுக்கு என்னது நீங்கள் வாழ்கிறீங்க மவுத்தா போகிறீங்க அப்படியே தான், ஒன்றும் பெருசாக சீன் இல்லை. சிலவங்க சொல்கிறாங்க நீங்கள் மண்ணோட மண்ணாக பேத்துடுவீங்க, ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. சிலவங்க சொன்னாங்க இல்லை நீங்கள் வந்து என்ன செய்வீங்க, நீங்கள் வந்து சிலவங்க சொல்கிறாங்க நீங்கள் நட்சத்திரமாக மாறுவீங்க, இல்லாட்டி நீங்கள் வந்து மரமாக மாறுவீங்க, நீங்கள் நேச்சரோடு அப்படியே மிக்ஸ் ஆகிடுவீங்க. இப்படி சிலவங்க சில ரிலிஜன் சில ஃபிலோசஃபிஸ் செல்ல கொண்டிருக்குது. சிலவங்க சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒரு நாயாவோ பூனையாவோ இல்லை ஒரு கரப்புத்தனாவோ எறும்பாவோ திரும்பி பிறக்க போகிறீங்க. இப்படி சில ஆட்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. சிலவங்க சொல்லுவாங்க நீங்கள் மவுத்தாயின நீங்கள் திருப்பி வரவே மாட்டீங்க. சிலவங்க சொல்லுவாங்க இல்லை உங்களுக்கு வந்து அது மவுத்தாயின பிறகு வேறு வாழ்க்கை உண்டு. சிலவங்க வந்து பேயாக மாறுறாங்க, அப்படி இல்லாட்டி சிலவங்க வந்து எனது இந்த கடவுளாக மாறுறாங்க. இப்படி சில ஆட்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இப்படி எத்தனையோ விஷயங்கள் உலகத்தில் எங்களுக்கு இப்போ எத்தனையோ விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டு இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டைம்லேயும் இந்த இது மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தர் கருத்து பேசிக்கொண்டு ஈந்திக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இது எல்லாத்தையும் பக்கத்தில் போட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், இதுதான் சரியான வியூ, இதுதான் நடக்க போகுது. அனின் நபைல் அலீம், அந்த மகத்தான செய்தி வரப்போகுது. அந்த செய்தியை பற்றி தான் முழு குர்ஆனும் பேசிக்கொண்டு இது அத்தனை பேர்ட ஆர்கியூமெண்ட்டும் அத்தனை விஷயங்களும் அல்லாஹ் சொல்கிறான் இது எல்லாமே நடக்க போகிறது இல்லை, நான் சொல்கிறது தான் நடக்க போகுது. இது வந்து ஒரு நாள் வரப்போகுது, அது மகத்தான செய்தி என்னென்னா அது நாள் வரப்போகுது. அந்த நாளில் நீங்கள் செஞ்ச அத்தனை விஷயத்தை பற்றியும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் கேள்வி கேட்கப்படும். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா, இப்போ மனுஷனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் ஈஞ்சி நான் மண்ணோட மண்ணாக போகிறேன், மரமாக உரை, அப்படி நாய் பூனை கரபொத்தனா உரை, இப்படி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் ஈஞ்சி இது ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து லேசாகிஞ்சி, பெரிய கஷ்டமான இல்லை. ஓகே துனியாவில் வாழ்கிற மாதிரி வாழ்ந்துருப்போம், அதுக்கப்புறம் மேபி ஒரு நாயாக பூனையாக பிறந்துடுவோம், அது டைமுக்கு பார்ப்போம், அது பெரிய சீன் இல்லை, நாங்கள் மண்ணோட மண்ணை விருப்பப்பட மாட்டோம், நாங்கள் செஞ்சோன்னு கேள்வி கேட்க மாட்டோம். இப்படி ஒரு வாழ்ந்து கொண்டு இந்த மனுஷர் ஒரு அடிக்கே இது வந்தோன்னு என்ன ஆச்சுட்டா எல்லாருக்கும் வந்து ஷாக் ஆகிட்டு. லைக் இவங்களுக்கு இந்த ப்ரெசென்ட் பண்ண ஒவ்வொரு வியூலையும் இது தான் கஷ்டமான வியூவாக இருந்துச்சு, இது தான் கஷ்டமான கருத்தாக இருந்துச்சு. அடுத்து எல்லாம் வந்து அவங்களுக்கு அது உண்மையில் அவங்களுக்கு தேவையான மாதிரி அவங்களுக்கு இஷ்டமான மாதிரி வாழ்கிறது லேசாகிஞ்சி. ஆனால் இந்த கருத்து படி இருந்தால் எங்களுக்கு துனியாவில் இஷ்டமான மாதிரி வாழையில நாங்கள் நல்லவங்களாம் வாழணும், நாங்கள் நல்ல குவாலிட்டியாக வாழணும், நாங்களும் நலவு பண்ணணும், அடுத்தவங்களுக்கும் நலவு பண்ணணும். இது வந்து லேசிப்பட்ட விஷயம். எங்களுக்கு களவெடுக்கலாம், எங்களுக்கு கள்ள வேலை பண்ணலாம், எங்களோட வியாபாரத்தில் சீட்டிங் பண்ணலாம், எங்களுக்கு பொய் சொல்லலாம். இது மனுஷருக்கு சரியான கஷ்டமான வியூவாக மாறிட்டு. சரி ஏண்டா அது வந்து சரியான டேஞ்சரான விஷயம். இது எல்லாத்த பற்றி கேள்வி கேட்கப்படும். நான் செய்கிற அத்தனை விஷயமும் நான் ரெஸ்பான்சிபிள்னு வரப்போகல இவங்களுக்கு வந்து இது கஷ்டமாக மாறிட்டு. இது சுட்டின்தான் இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த வியூவை இவங்களுக்கு ஒத்துக்கல ரெடி இல்லை. சுட்டின்தான் இதை முதல்ல சொன்ன முக்கசிபீன்கள் இவங்க வந்து இவங்களுக்கு ஆசை இல்லை நல்லதை வாருது. அவங்களுக்கு வந்து அவங்களோட லைஃப் அவங்களோட இஷ்டம், இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே அந்த ஸ்டைல் அவங்களுக்கு வாழணும். சுட்டியும் அவங்களுக்கு இஷ்டம் இல்லை என்னது இதை நல்ல முறையில் வாழ்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்ன பொருள் வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. சுட்டியும் அவங்க என்ன செஞ்சாங்க, இது எல்லாத்துக்கும் அதை முதல்ல சொன்ன மாதிரி அம்மையத்தை சாலோன அதை என்னது அதை கேவலப்படுத்துறதுக்கு மாதிரி நோண்டி ஆகுறதுக்கு மாதிரி கேள்வி கேட்டுக்கொண்டு ஸ்டார்ட் ஆகினாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு பதில் சொல்கிறான், அனின் நபைல் அலீம். அவங்க அந்த மகத்தான நாளை பற்றியா இப்படி டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அது அனின் நபைல் அலீம், அது நாளை பற்றியா இப்படி பேசிக்கொண்டிருக்கிறாங்க. அது வரத்தான் போகுது, அது நாள் வரத்தான் போகுது. இப்போ கொஞ்சம் அது நபைல் அலீம் பற்றி நாலாவது பார்ப்போம். அப்போ நபா என்றா என்ன? நபா என்று சொல்கிறது தமிழில் செய்தி என்று சொன்னதுக்கு நபாக்கும் ஹபர் என்று சொல்லுவாங்க. ஹபருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹபர் என்று சொல்கிறது ஒரு செய்தி, நபா என்று சொல்கிறதும் ஒரு செய்தி. ஆனால் ஹபர் என்று சொல்கிறது சின்ன செய்தி, சின்ன இன்ஃபர்மேஷன். அப்படி என்றால் ஒருத்தர் சொல்கிறாரு நான் பூனைக்கு 4 கால் இருக்குது, இது ஒரு ஹபர். இதில் என்ன ஆக்ஷன் உங்களுக்கு தேவை, ஒரு என்ன சரி நீங்கள் செய்யணுமா, ஒன்றும் செய்ய தேவையில்லை, நான் உங்களுக்கு ஜஸ்ட்டுக்கு சொன்னேன், உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்றதுக்கு தான் சொன்னேன். அப்போ சின்ன விஷயங்கள் தான் நாங்கள் சொல்லுவோம் ஹபர். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனின் நபா என்று தான் சொல்கிறோம். நபா என்று சொல்கிறது வந்து பெரிய பெரிய செய்தி. அப்படின்னா அதை எப்படி என்றால் தஃப்சீராளிகள் சொல்கிறாங்க, அது நபா என்று சொல்கிறது ஒரு செய்தி. அது எப்படிப்பட்ட செய்தி தெரியுமா, அந்த செய்தி ரிக்வயர்டு ஆக்ஷன், அதை டிமாண்ட் ஆக்ஷன். அந்த செய்தியை நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் அது உங்களை ஒரு ஆக்ஷன் ஒன்று செய்கிறதுக்கு, ஒரு செயல் ஒன்று செய்கிறதுக்கு தூண்டும். உதாரணத்துக்கு இப்போ வந்து நியூஸில் சொல்கிறாங்க உடனே நீங்கள் எல்லாம் வெளியாகுங்க, எர்த் குயிக் வரப்போகுது, எர்த் குயிக்
நிலநடுக்கம் வரப்போகுது, உங்களோட பில்டிங் எல்லாம் நீங்கள் இருக்கிற பில்டிங் எல்லாம் உடஞ்சி கீழே போகுது. இப்போ நீங்கள் இது வந்து நியூஸில் போகுது, இது வந்து நபா எர்த்குயிக் வரப்போகுதுன்ட்டு யாரும் சும்மா வைக்க மாட்டாங்க. உடனே அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. அவங்களோட சாமான் எல்லாம் பொறுமதியான ஐட்டம் எல்லாம் எடுத்து நாங்கள் வெக்கேட் பண்ணுவாங்க, இருக்கிற இடத்துல போவாங்க. இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு புயல் வரப்போகுது, உங்களோட ஊடெல்லாம் உடைய போகுது, இல்லாட்டி பெரிய ஒரு வெள்ளம் வரப்போகுது, உங்களோட சாமான்லாம் எடுத்துக்கொண்டு நீங்கள் வெக்கேட் பண்ணுங்கள், சுனாமி வரப்போகுது. இதெல்லாம் வந்து நபா, இதெல்லாம் நபா. இது எப்படி என்று சொன்னால் அது வந்து சிட்டியே இவெக்குவேட் பண்ணுவாங்க, அந்த ஊரில் இருந்தே மக்கள் அனுப்புவாங்க. நீங்கள் பார்த்துப்பீங்க நியூஸ்வலில், ஊரில் இருந்தே. இதுதான் நபா என்று சொல்கிறேன், இது வந்து ஹபர் இல்லை. இப்போ அல்லாஹ் சுபானது அனின் நபையில் அலீம் என்று சொல்கிறதால, இல்லை நபா என்ற வார்த்தை பாவிக்கிறதால அல்லாஹ் சுபானதால இந்த அம்மா எத்தசால சூறா தாரு கேட்குறாங்களோ எங்களுக்கு இட்டாலும் ஒரு ஆக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். அந்த நாளைக்கு நீங்கள் ரெடி ஆகுங்க. எப்படி நாங்கள் ஒரு எர்த்குயிக் வாரன்னு சொன்னால் அதுக்கு ரெடி ஆகுவோமோ, எப்படி நாங்கள் ஒரு பெரிய இந்த மழை ஒன்று வரப்போகுது, ஒரு வெள்ளம் வரப்போகுது என்று சொன்னால் வெடியாகுமோ, சுனாமி வரப்போகுது என்று சொன்னால் அதுக்கு உடனே ஐந்து வெளியாக ரெடி ஆகுறோமோ, அதை மாதிரி உங்களோட வாழ்க்கையை இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அனின் நபையில் அலியும் வரப்போகுது, அது மகத்தான செய்தி வரப்போகுது, நீங்கள் ரெடி ஆகுங்கன்றதுக்கு தான் அந்த நபை என்ற வார்த்தை பாவிக்கிறான். ஆன் டாப் ஆஃப் தேட் அதில் வந்து பாவிக்கிற வார்த்தை அலீம் என்ற வார்த்தை. அலீம் என்ற வார்த்தை இருக்குது, அது வந்து சொல்லுவாங்க அதை ஆல்ரெடி அதை நபா என்றுக்குள்ளே மகத்தான செய்தி என்று தீக்குது. அதை இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்துறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், அலீம் என்ற வார்த்தை. அதுவும் அலீம் என்றாலும் மகத்தான, சுப்ஹானல்லாஹ். அப்போ இது வந்து அதை நாள்கிட்ட அதுதான் சொன்ன அரபி விளங்கினா தான் அதை ஒரு மனுஷனால் செல்லலாம். நபாக்குள்ளே அலீம் இருக்குது, அது ஒன் டாப் ஆஃப் தட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலீமை கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்துகிறான். எனது இந்த நாள் வந்து லேசிப்பட்ட நாள் இல்லை. இன்னொரு விலகன் தஃப்சீராளிங்கள் சொல்கிறாங்க, இந்த அலமா என்ற வார்த்தை இதுக்கு வந்து அலமா இலாம் என்று வரும். அதுக்கு வந்து போன்ஸ் எங்களுக்கு தெரியும், இந்த முள்ளுக்கும் சொல்லப்படுது. எங்களோட முள்ளுக்கும் அதை இதை ரூட் லெட்டர்ஸ்லேருந்தே தான் வேர்ட் வருது. அப்படின்ற முள்ளெண்டை இப்போ உதாரணத்துக்கு ஒரு உரமான ஒரு முள்ளை நீங்கள் பாருங்கள், நீங்கள் இறைச்சிகள் தின்றுண்டா அந்த முள்ளை பாருங்கள் ஒட்டைக்கிறதுக்கு, அதை ஒட்டைக்கையில் அன்பிரேக்கபிள்னு சொல்லுவாங்க. சரியான கஷ்டம் ஒட்டைக்கிறதுக்கு, அதை ஒட்டைக்கையில். அதே மாதிரி தஃப்சீராளிகள் சொல்கிறாங்க, அந்த அலீமுக்குள்ளே அதை ரூட் லெட்டர் சீக்கிரத்தால் இன்னொரு அர்த்தம் சொல்கிறாங்க. அப்படி என்றால் அந்த நாள் வந்து எப்படி ஒரு முள் அன்பிரேக்கபிளோ அதே மாதிரி அது நாள் வாரது தாருக்கும் நிப்பாட்டேலா, அது நடந்தே தீரும், அது நடந்தே தீரும். அது வந்து மகத்தான நாள் மட்டும் இல்லை, அது நாள் முடிவு பண்ணப்பட்ட நாள். அது நாள் மாறப்போகிறது இல்லை. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான் தெரியும் அது நாள் எப்போ வருமென்று. அதை ஈவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தெரியும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட தெரியும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுக்கும் மட்டும்தான் தெரியும் அந்த நாள் வரப்போகிற நாள் எப்போ வரப்போகிறதுண்டு. அது முடிவுப்பட்ட நாள், அது வந்தே தீரும். அது அலீம் என்ற வார்த்தையால் அதை யாருக்கும் நிப்பாட்டேல, அது வந்தே தீரும் என்று சொல்லி தஃப்சீராளிகள் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, இப்போ சுனாமி வரப்போகுது, எல்லாரும் அதை இடத்துலேருந்து வெளியாகுங்க என்று சொல்கிற நேரத்தை ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு என்ன இலப்பா, எனக்கு எல்லாம் அதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் இதை பீச்சுக்கிட்ட தான் இருக்கணும், நான் பீச்சுக்கு தான் போகணும் என்று சொல்லி இவருக்கு பீச்சுக்கு போவார். இவரை பார்த்து நாங்கள் மோடேன் என்று சொல்லுவோம். சரியா, நாங்கள் வந்து இஷ்டம் இல்லைன்னு சொல்லி, சரியா, நான் வந்து ஓகே நிலநடுக்கம் வரப்போகிறது, எனக்கு இஷ்டம் இல்லை நிலநடுக்கம் எல்லாம் வாருது, இசா ஜுல்சிலத்தில் அருள் ஜில்சாலா, இது நடக்க தான் போகுது கியாமத்தால, எனக்கு இஷ்டம் இல்லை இதெல்லாம், எனக்கு இது அலட்டி நிலநடுக்கம் வருது. இப்போ டிவியில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க சின்ன நிலநடுக்கம் வரப்போகுது, அன்றைக்கு நடக்கிறது கியாமத்தால் நடக்கிறது லேசிப்பட்டது இல்லை. அது இசா ஜுல்சிலத்தில் அருள் பார்க்க போல நாங்கள் பார்ப்போம். இன்றைக்கு இது நார்மல் நிலநடுக்கமே எங்களுக்கு தெரியும், எத்தனை பேர் இன்றைக்கு எத்தனை பில்டிங்ஸ் உடஞ்சி முடியுது. இப்போ வர ஒருத்தர் சொல்கிறேன், எனக்கு இஷ்டம் இல்லை, நான் இஷ்டம் இல்லை, எனக்கு வந்து இப்படி தான் ஈக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஈக்கிறாருண்டா அதை நிலநடுக்கம் வராமல் ஈக்க போகிறது இல்லை, அது வரத்தான் போகுது. அதே மாதிரி மனுஷர் இஷ்டமோ இல்லையோ, சிலவங்க சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்கணுமா, இதெல்லாம் சரி வராது. நீங்கள் இஷ்டமோ இல்லையோ, உங்களுக்கு என்ன கருத்து இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறேன் அந்த நாள் வந்தே தீரும். நீங்கள் வேண்டிய கருத்தில் வாருங்க. நீங்கள் நீங்கள் பூனையா நாயா பிறகுறேன்னு எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் வேண்டிய கருத்தை உங்களோட தலையில் வச்சுக்கொண்டு வாழுங்க. ஆனால் குர்ஆன் சொல்லுது இது நடக்கத்தான் போகுது, நீங்கள் இஷ்டமோ இல்லையோ அது வேலை இல்லை, இது நடக்கத்தான் போகுது. இதுதான் அனின் நபைல் அலீம்.
ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த கியாமத் நாளில் எங்கள் எல்லாரையும் வந்து அந்த பயங்கரமான விஷயங்கள்லேருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்கள் எல்லாரையும் பாதுகாக்கணும். இப்போ நாங்கள் அந்த சூறாக்கு என்டர் ஆகிட்டோம். அதில் நான் கண்டும் நிறைய பேர் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன கொண்டாடுறான்டா பேசிக்கொண்டிருக்கிறாங்க, ஆகிய பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான் அந்த நாள் வரத்தான் அனின் நபையில். அதனால பற்றி இவங்க டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் சைக்காசமாக கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அது நாள் வரத்தான் போகுது. இப்போ அனின் நபையில் அலீம் என்னங்களும் எங்களுக்கு கியாமத் நாள் அப்படியே மக்களை ஈந்து கொண்டு ஈந்தோம். இப்போ ஒரு அடியே கியாமத் நாள் தரைக்கு வரணும். சுப்ஹானல்லாஹ். மக்களை பேசிக்கொண்டிருக்கிறாங்க. அதே மனுஷர் கியாமத் நாள் இப்படி இப்படி சைக்காசமாக பேசின மனுஷருக்கு கியாமத் நாள் என்ன ஆக போகுது, அந்த 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 காட்சி எங்கள் கண் முன்னுக்கு வரணும். அதுக்கப்புறம் நான் யோசிக்கணும் அந்த நாளையில் அதை நியூஸ் அதை நியூஸ் கிட்ட மகத்தான நியூஸ் அதுதான் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அதனால் ஏண்ட சுச்சுவேஷன் என்ன நடக்கும் அனின் நபைல் அலீம். அதை மகத்தான அது அடுத்தே வரணும். இது நடக்கத்தான் போகுது, இல்லை எந்த சந்தேகமும் இல்லை. சூரா நபா, அது சூறாட பேரே சூரா நபா தான். நியூஸ், மகத்தான நியூஸ். அந்த நியூஸ் அதுதான் சூரா நபாவோட பேர். அந்த சூரா நபா ஓத போகலே எங்களோட கண் முன்னுக்கு அந்த காட்சிகள் வரணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த காட்சியை இது சூறாலையும் கொண்டாடுறான். அது எப்படிப்பட்ட நாள் என்று சொல்லி அதையும் நாங்கள் பார்ப்போம். அந்த நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்கள் எல்லாரையும் பாதுகாக்கணும், எல்லாரும் முழு உம்மத்தையும் பாதுகாக்கணும். எங்கள் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் அந்த நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விருப்பமான அடியானா அவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தரணும். கோடிக்கணக்கான மக்களை சொர்க்கத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்கள் எல்லாரையும் பார்க்கணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.